Genesis 12th chapter, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். Genesis 12th chapter 1 to 9. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் என்பது. There are times in our lives when faith seems more essential than others. நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் விசுவாசம் மிக தேவை என்பதை உணரும்படியான வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. In fact, we will eventually encounter a season where faith is all we have. ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒன்று மாத்திரமே இருக்கிறது, அது விசுவாசம். We must learn to walk by faith as we follow the Lord and serve Him. நாம் ஆண்டவரை பின்பற்றும்படியான அவருக்கு பணி செய்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த விசுவாச பாதையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். When the Reformation period was, சீர்திருத்த காலம் வந்த பொழுது Martin Luther echoed, the righteous man will live by faith. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். Dear people, that is the only way by which could live actively for the Lord. ஆண்டவருக்காக அதன் வழியாய் மாத்திரமே நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். We could be alive in this world only by faith. விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே இந்த உலகத்தில் நாம் பிழைத்திருக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். As believers we often speak of faith. விசுவாசிகளாக நாம் விசுவாசத்தை குறித்து அடிக்கடி பேசுகிறோம். Most are aware of the value of genuine faith, but we often find it difficult to practice faith. நம்மில் அநேகர் தாமே உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை பயிற்சி செய்வதில் மிக மிக கஷ்டப்படுகிறோம். We talk of faith when we are up on the mountain, but talk comes so easy when life's at its best. வாழ்க்கையில நாம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது
உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, மலையின் மேல் இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தை குறித்து பேசுவது நமக்கு மிக சுலபமாக இருக்கிறது. In reality, we rarely live by faith during the mountain top experiences of life. ஆனா உண்மையாய் சொல்ல போனால் நாம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, மலையின் பேரில் இருக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தின் நிலையில் நாம் வாழுகிறோமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. When life is easy and all is going well, we tend to rely upon ourselves and our abilities. வாழ்க்கை என்பது சுலபமாக இருக்கும் பொழுது, எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய திறமையை சார்ந்து வாழுகிறோம். Faith lives in anticipation and expectation rather than reacting to current circumstances or relying on experiences of the past. ஆனா உண்மையான விசுவாச வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் இன்றைக்கு வாழ்கிற சூழ்நிலையில் வாழுகிறது தான் விசுவாசம். கடந்த நாட்களில் நாம் பெற்ற அந்த அனுபவங்களை கொண்டு வாழுவதல்ல, இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நான் வாழுகிற வாழ்க்கையின் அடிப்படையில் நான் தேவனை சார்ந்து வாழுவதே விசுவாசம். Now, today, in this situation, relying on God and living by faith is the real faith. Hebrew 1:1, எபிரேயருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில், Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. However, we all know that life is never a continual mountaintop experience. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்திருக்கிறோம், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது இல்லையா? We all are forced to walk in the valley of valleys as well. அநேக வேளைகளில் பள்ளத்தாக்கின் ஊடாகவும் நாம் கடந்து போக வேண்டியதாகவே இருக்கிறது. We all face situations that are beyond our ability to control. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கும் நம்முடைய அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறவர்களாகவே இருக்கிறோம். Sooner or later, we will find ourselves in a situation where faith is the only thing that we need. நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, விசுவாசம் மாத்திரமே என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம். In fact, you may encounter a situation where faith is all you have. ஒரு விதத்தில் சொல்லப்போனா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே போயிருச்சு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. அது என்னன்னா விசுவாசம். It is beneficial for every believer to exercise their faith and learn to walk according to faith. இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு விசுவாசியும் பயிற்சி செய்வதே அவருக்கு நலமானது. இந்த விசுவாச வாழ்க்கையில் அவ்விதமாக நடப்பதே ஒரு மெய்யான விசுவாசிக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. Over the next few weeks, I want to preach a series entitled Walking by Faith. இந்த வருகிற வாரங்களில விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கையை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். The Bible is filled with those who walked by faith, leaving us a gracious example to follow. இந்த விசுவாசத்தில் இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த அநேக சாட்சிகளை இந்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவைகளை நாம் பின்தொடரும்படியாக நல்ல முன்மாதிரிகளாக இருக்கிறது இல்லைங்களா? I hope to examine the lives of 3 individuals in the Old Testament
and 3 individuals in the New Testament. ஆகவே நான் வருகிற காலங்களில் பழைய ஏற்பாட்டில் 3 நபர்களையும் புதிய ஏற்பாட்டில் 3 நபர்களை குறித்து சிந்திக்கும்படியாக இருக்கிறேன். When faith is mentioned, Abraham often comes to mind. விசுவாசத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது நமக்கு உடனடியாக வருகிறவர் ஆபிரகாம். Today I want to examine the aspects of Abraham's faith as we consider. இந்த நாட்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் முக்கியமாக 3 காரியங்களின் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். The call of Abraham. ஆபிரகாமின் அழைப்பு. ஆபிரகாம் விதமாக அழைக்கப்பட்டது. The reception of the call we could see in the first 3 verses of chapter 12. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 3 முடிய 3 வசனங்களில் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Now the Lord had said unto Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will show thee. And I will make of thee a great nation, and I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee shall all families of the earth be blessed. Here we discover the details surrounding the call Abraham received. ஆபிரகாம் விதமான அழைப்பை பெற்ற பொழுது அவன் இருந்த அந்த சூழ்நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். We could see the context. அதனுடைய பின்னணியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Now the Lord had said unto Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு. As God called Abraham, he was asked to leave his homeland, the place he had lived his entire life. ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு, ஜனங்களை விட்டு அவன் அவிதமாக புறப்படும்படியாக அழைக்கப்பட்டான். He was asked to leave his family and depart from his father's house. அவருடைய தகப்பனை விட்டு அவருடைய குடும்பத்தை விட்டு புறப்படும்படியாக அழைக்கப்பட்டான். In essence, Abraham was asked to leave everything he knew and loved behind to follow God. தேவனை பின்பற்றும்படியாக சொல்ல போனால் அவன் எல்லாவற்றையும் விட்டு, அவன் விரும்பின நேசித்த எல்லாவற்றையும் விட்டு புறப்படும்படியாக அழைக்கப்படுகிறான். Abraham was expected to leave this comfort zone in order to follow the Lord. ஆண்டவரை பின்பற்றும்படியாக அவன் இவ்வளவு நாளாக சௌகரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இடத்தை விட்டு புறப்படு என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். In a very small way I can identify with how Abraham might have felt, but I can at least get back home within an hour's drive. ஒருவேளை ஆபிரகாம் விதமாக முற்றிலுமாக விட்டு புறப்பட வேண்டிய ஒரு அழைப்பை பெற்ற பொழுது விதமாக அவன் மனநிலை காணப்பட்டது என்பதை குறித்து நான் சிந்திக்கிறேன். ஒருவேளை நான் திரும்பி வரும்படியான ஒரு சூழ்நிலையில் நான் அழைக்கப்பட்டிருந்தேன், அல்லது வேற. God may not ask you to leave your hometown and separate you from your family, but I am certain He will lead you beyond your area of comfort as you follow Him. தேவன் ஒருவேளை நீ இருக்கும்படியான ஸ்தலத்தை
ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தை விட்டு புறப்படும்படியாக அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வசதியாக வாழக்கூடிய ஒரு சூழலிலிருந்து வெளியே வரும்படியாக அழைக்கப்படலாம். Regardless of a geographic location, we must all learn to walk by faith as we follow the Lord. நாம் நவீனமாக இருக்கும்படியான ஸ்தலத்தை விட நாம் இருக்கும்படியான நிலையிலிருந்து கர்த்தரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படலாம். Likely you will experience separation from some friends and loved ones as you make God the priority in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முதலாவதாக வைக்கும் பொழுது நீ விட்டு வர வேண்டிய குடும்பம், நண்பர்கள் இன்னும் மற்ற காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த விதமான சூழ்நிலை, what is the condition of that? அதனுடைய சூழ்நிலை விதமாய் காணப்பட்டது. Now the Lord God said unto Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will show thee. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. We find that God gave Abraham no specific details about the trip. அவன் எங்கே போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதான எந்த விதமான தெளிவான ஒரு வழிநடத்துதல், வழிகாட்டுதல் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. In essence, God said, don't worry about a thing, just follow me. ஒரு விதத்தில் சொன்ன போனா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாம என்னை பின்பற்று என்று சொல்லுவதாகவே காணப்பட்டது. When we get where we are going, I will let you know. நீ என்ன பின்பற்றி வா, நான் எங்கே போகிறேன் என்பதை காட்டுகிறேன். Can you imagine how Abraham must have felt at this moment? ஆபிரகாம் இந்த வேளையில எவ்விதமாக அவன் உணர்ந்திருப்பான் குறித்து உங்களால் சிந்திக்க முடிகிறதா? He was clearly a man of faith, but I am certain he wondered where they might go. அவன் ஒரு விசுவாச மனிதன் என்பது உண்மைதான். ஆனா எங்கே போகிறேன் என்பதை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டிருந்திருக்க கூடும். He would not know it when he saw it, and he had received no description or information about the trip. எங்க போறான், எப்படி போறான், எந்த வழியா போறான், ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஒண்ணுமே அவனுக்கு அறிக்க ஆண்டவர் சொல்லவில்லை. He just had to walk by faith until God revealed the final destination. ஆண்டவர் கடைசியான அந்த இடத்தை காட்டு மட்டுமாக அவன் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து போக வேண்டிய அந்த many people, dear people, we say that we are believers. நாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். Instead of looking at God, we look at the path. ஆண்டவரை பார்ப்பதுக்கு பதிலாக நாம் வழியை பார்க்கிறோங்க. We say that we are believers. நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். But really speaking, we don't look to God, but we look to the path. நாம ஆண்டவரை பார்க்கிறது இல்ல, நாம் வழியை தான் நாம பார்க்கிறோம். We just had to walk by faith until God revealed the final destination. அவன் கடைசியா அந்த காரியத்தை ஆண்டவர் கொண்டு சேரும் மட்டுமாக ஆண்டவரை மாத்திரமே அவன் பார்த்து நடக்க வேண்டியதாக இருந்தது. Most of us would be very hesitant with such a proposal. ஒருவேளை நம்மில் அநேகருக்கு அவிதமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுமானால் நிச்சயமாக நாம் தயங்கி நிற்போம். Lord, show me the way. I will follow thee. ஆண்டவரே வழியை காட்டும், நான் பின்பற்றுவேன். Show me the destination, I will follow thee. நான் எங்க போறேன்றதை காண்பிய நாம பின்பற்றுவேன். Show me the house or the situation in which I will be. நான் வீடு எங்க போயிருப்பேன் அதை காமி ஆண்டவரை பின்பற்றுவேன். Dear people, this is not the walk of faith. இது விசுவாச வாழ்க்கை என்பது அல்ல. Many of us think that we are believers. நம் அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். But really speaking, am I willing to look to God and walk in this life? உண்மையாலுமே ஆண்டவரை மாத்திரமே பார்த்து இந்த உலகத்தில் நான் வாழ ஆயத்தமாக இருக்கிறேனா? He is the believer. அவனே விசுவாசி.
He is the one who walked by faith. அவனே அந்த விதமான சூழ்நிலையில் வாழும், அவனே விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுகிறவன். We like to know the details. நம்ம அவிதமான அந்த எல்லா விதமான காரியங்களை அறிய விரும்புகிறோம். We want to know where we are going. நம்ம எங்க போறோம் என்று அறிய விரும்புகிறோம். How long it will take to get there. இன்னும் நாம் அங்க போய் சேர எவ்வளவு காலம் பிடிக்கும். What kind of accommodations we will have when we arrive. அங்க போய் சேர்ந்த பின்பாக என்ன விதமான சௌகரியமான இடமானது இருக்கும். What we are going to eat. நம்ம அங்க என்ன விதமா சாப்பிட போறோம். And on we go, we could go. இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். But walking by faith is, this is what I mean. விசுவாச வாழ்க்கை என்பது இதுதாங்க. Follow me. என்னை பின்பற்று. Only 2 words. Follow me. என்னை பின்பற்று. Dear people, the Bible talks of the life of faith. Follow me. இந்த வேதமானது விசுவாச வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது என்னை பின்தொடர்ந்து வா. There won't be any other additional information. அதற்கு மேலாக எந்த விதமான செய்தி உனக்கு கொடுக்கப்படாது. In that moment, if we choose to follow, we will have to walk by faith. இவ்விதமான சூழ்நிலையில் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ வேண்டுமானால் நாம் அவரை பின்தொடர வேண்டும். அவ்வளவுதான் தெரியும். Nothing else. வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது. What is the comfort in that? அதுல கொடுத்த ஒரு ஆறுதல் என்ன? And I will make of thee a great nation, and I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. And I will bless them that bless thee, and curse them that curseth thee. And in thee shall all families of the earth be blessed. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். While Abraham didn't receive specific details about the trip, he was promised a great blessing for his obedience. அவன் எங்கே போகிறோம், எவ்வளவு நாள் ஆகும், அங்கே நிலை எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்த காரியங்கள் என்றுமே சொல்லல ஆண்டவர். ஆனால் வாக்குத்தத்தத்தை மாத்திரமே கொடுத்தார். Dear people, Christian life is a life of faith. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. God will show you only one step. தேவன் ஒரு அடி மாத்திரம் தான் காண்பிப்பாரு. When God shows the next step which you have to take, you have to take the foot and step in. ஆண்டவர் உனக்கு ஒரு அடியை காட்டும் பொழுது அந்த இடத்துல உன்னுடைய காலடியை நீ வைக்க வேணும். அவ்வளவுதான். How different it is with the calculation of many of us we have today regarding the life of faith. இன்னைக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்ளுகிற அல்லது அவிதமாக நினைத்து வாழுகிற வாழ்க்கைக்கு இது எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. How different it is. எவ்வளவு வித்தியாசம். Only one step God will show you. ஒரே ஒரு அடிதான் காட்டுவாரு. Even the next step may not be shown to you. அடுத்த அடி கூட உனக்கு தெரியாது. It all will be blank. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். Are you willing to take that step in faith? Looking at God and believing that He is a faithful God. உன்னுடைய வாழ்க்கையில அந்த அடியை அவரை மாத்திரமே நோக்கி பார்த்து அவர் உண்மையுள்ள தேவன் என்று சார்ந்து வாழ நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? Could you believe that He is a true God? அவர் உண்மையான தேவன் என்பதை உன்னால நம்ப முடிகிறதா?
Could you believe that this God never failed even once in the life of his children? அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவர் தோற்று போனது இல்லை என்பதை உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? Could you believe that he will carry you through in this life? இந்த வாழ்க்கையில் அவர் உன்னை சுமந்து எடுத்து செல்லுவார் என்பதை உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? Could you believe that he will lead you to the uttermost? கடைசி மட்டும் உன்னை எடுத்து செல்லுவார் என்று விசுவாசிக்க முடிகிறதா? That is faith. அதுதாங்க விசுவாசம். That is the life of faith. அதுவே விசுவாச வாழ்க்கை. Oh, let us repent. Lord, forgive me how I have misunderstood this life of faith. ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையை நான் எவ்வளவு தவறாக எடுத்துக்கொண்டேன். I thought that I am a good believer. நான் ஒரு நல்ல விசுவாசி என்று நினைத்தேன். I thought that I have faith. எனக்கு விசுவாசம் இருக்கு நான் நினைச்சேன். But when things are really difficult, ஆனா காரியங்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது, how I am so much confused. எவ்வளவு நான் குழம்பி போயிருக்கிறேன். How fear has caught hold of me. பயம் என்னை விதமாய் பற்றி கொண்டிருக்கிறது. I am upset, oh God. ஆண்டவரே, நான் குழம்பி போயிருக்கிறேன். Oh, tell God, Lord, forgive me. No more a life which is not of faith. ஆண்டவரே, விசுவாசத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. That is the unchanging aspect of the faith. Bible says such a promise would have been incomprehensible at this moment, but Abraham believed God and trusted his word. அந்த வாக்குத்தத்தம் ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம் தான். ஆனா ஆபிரகாம் தேவனை சார்ந்து கொண்டான், தேவனை நம்பினான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். That is an unchanging aspect of faith. அம்மையால விசுவாசத்தின் காரியம் அதுதாங்க. When we can't see the path we will travel tomorrow or know exactly what our future will hold, we can trust the Lord. நம்முடைய பாதையில் நாளைக்கு எப்படி போக போகிறோம் நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. But still I trust God. ஆனா இன்னும் ஆண்டவரை நான் நம்புகிறேன். While I don't know what I will experience in life, I know the Lord will be there with me. வாழ்க்கையில நான் என்ன காரியத்தை நோடாய் கடந்து போக போகிறேன், அனுபவிக்க போறேன் எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், ஆனால் தேவன் என்னோடு கூட அப்பொழுது இருப்பார். God will be with me. I can't begin to imagine my eternal home in heaven, but it is promised and being prepared for me. பரலோகத்தின் நித்திய வீட்டை குறித்து என்னால சிந்திக்க முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில எனக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்திருக்கு என்று சொல்லதை நான் நம்புகிறேன். I can't predict the day the Lord will call for me, but I am sure and secure in Him. தேவன் எப்பொழுது என்னை அழைப்பாரோ தெரியாது, ஆனா நான் அவரில் பாதுகாப்பா இருக்க. I am secure in Him. Dear people, are you secure in God? தேவனில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா? Your security is nowhere in the world. இந்த உலகத்தில் உன்னுடைய பாதுகாப்பு என்பது எங்கேயுமே கிடையாது. Not in money which you have. நீ பெற்றிருக்கிற பணத்தில் அல்ல. Not the people around you. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பேரில் அல்ல. Not even anything which you have in this world. இந்த உலகத்தில் நீ பெற்றிருக்கிற எதிலுமே அல்ல. My security is only in God. என்னுடைய பாதுகாப்பு தேவனில் மாத்திரமே இருக்கிறது. He saved me by His grace, reconciled me to God and granted me eternal life. தம்முடைய கிருபையினால் என்னை ரட்சித்தார். அவர் தாமே தேவனோடு என்னை ஒப்புரவாக்கினார், நித்திய ஜீவனை கொடுத்தார். That offers great comfort when facing uncertainties in life. வாழ்க்கையில நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது அது மிகுந்த ஆறுதலா இருக்கிறது. I tell you, Abraham was comforted only by this promise. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தினாலே மாத்திரம்தான் அவன் அவிதமாக ஆறுதல் அடைந்தான். That he followed God. ஆனா தேவனை அவன் பின்பற்றினான். The response to call.
அந்த அழைப்புக்கு எவ்விதமாக அவன் பதில் அளித்தான் பாருங்கள். Here we discover Abraham's response to the call to follow God. இங்கே ஆண்டவரை பின்பற்றும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் தீர்மானித்தான். We see his departure. அவன் அவ்விதமாக அங்கிருந்து புறப்படுகிறதை பார்க்கிறோம். So Abraham departed. Genesis 12 chapter 4th verse, and Abraham departed as the Lord had spoken unto him. And Lot went with him, and Abraham was 75 years old when he departed out of Haran. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆல்ரெடி 75 years. ஏற்கனவே 75 ஆகிட்டது. We don't have any details about the move. All we know is Abraham's departed. வேறு எவ்விதமாக அங்கிருந்து அவன் புறப்பட்டான் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் புறப்பட்டான். He responded to the call of God and followed him. ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் பதிலளித்து அவரை பின்பற்ற ஆரம்பித்தான். It is interesting to note that Abraham was 75 years old when he began this walk of faith. இந்த விசுவாச வழியை வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது அவனுக்கு 75 வயது. He had no idea where he was going or when he would arrive, but he stepped out in faith. நம்முடைய வாழ்க்கையில எங்கே போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. எவ்வளவு காலமாகும் போய் சேருவது நமக்கு தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு கூட அந்த அடியை எடுத்து வைக்கிறான். Dear people, this is the life of faith. இதுதாங்க விசுவாச வாழ்க்கை. Follow me. என்னை பின்பற்று. This is the only call even today with which he calls his children. இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கும்படியான ஒரே அழைப்பு, என்னை பின்பற்றி வா. Are you willing to follow God? Not looking at the cost of it. அதனுடைய கிரயம் செலுத்துவதை குறித்து அறியாமல் ஆண்டவரை மாத்திரமே பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறையா? How many of today's Christians, so-called Christians, when we compare with this, could we say that they are believers? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை விதமான சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசிகள் என்று நம்மால சொல்ல முடியுமா? I want to be very personal with you. உன்னோடு கூட நான் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறேன். Can you be called a believer when comparing with this incident? இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உன்னை விசுவாசி என்று சொல்ல முடியுமா? Are you willing to take this step of faith when God calls me? நீ ஆண்டவரை அழைக்கும் பொழுது இந்த விசுவாச அடியை எடுத்து வைக்க நீ ஆயத்தமா இருக்கிறையா? When God says follow me, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது are you willing to take the step and put it? காலடி எடுத்து வைத்து அங்க வைக்க ஆயத்தமா இருக்கிறையா? That is the simple truth, and yet it is very profound. இதுதான் உண்மையான சத்தியம் என்பது ஆனால் மிக ஆச்சரியமானது. I am convinced some present today have heard from the Lord. உங்களில் ஒருவேளை இன்றைக்கு அவருடைய அழைப்பை கேட்கலாம். Probably God calls you to leave off all your unfaith ways. ஆண்டவர் இந்த நாளில உன்னுடைய எல்லா விசுவாசமான வழியை விட்டு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Probably hitherto you have been living a life mixed with faith and unfaith, not following God but looking at the circumstances and saying that you follow God. இந்த இவ்வளவு நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் கலந்த விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபராக இருக்கலாம். Probably you have been on the one hand looking at God, on the other hand looking at the circumstances. ஒரு விதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ்ந்தாய், இன்னொரு பக்கத்தில் சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். But today God calls you, my dear friend,
ஆனா இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். Are you willing to commit and surrender? ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க இந்த நாட்களிலே ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to say, God, I will follow you, not looking at the circumstances? ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்த்து வாழாமல் உம்மையே நான் பார்த்து விழும்படியாக விரும்புகிறேன். Oh God, forgive my past of unfaith. என்னுடைய எல்லா கடந்த காலங்களின் அவிசுவாசத்தை மன்னியும். I will take hold of you, O God, in all circumstances. ஆண்டவரே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளை உம்மை மாத்திரமே நான் பற்றிக் கொள்ளுவேன். I will never look to any other thing other than thee, O God. ஆண்டவரே, உம்மை தவிர வேற எதையுமே நான் பற்றிக் கொள்ள போவதில்லை. That may be all you have to at this moment, and the Lord is expecting you to follow by faith. அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த நேரத்தில் அவரை விசுவாசத்தோடு பின்பற்றும்படியாக உன்னிடத்தில் கேட்கிறார். அவ்வளவுதான். Many times the details aren't revealed until we respond obedience. அநேக வேளைகளில் நாம் கீழ்ப்படிதலோடு அந்த எடையை எடுத்து வைக்க மட்டுமாக தேவன் அதனுடைய காரியத்தை விளக்கப்படுத்துகிறது இல்லை. This also puts us to rest the argument of age or ability. நமக்கு வயசாச்சு, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதுல பேச்சே கிடையாது. Nothing to say, I am old, or my circumstances is like this. Nothing at all. It is never too late to follow the Lord. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை பின்பற்றும்படியாக காலதாமதமாகவில்லை. He desires each of us to follow him regardless all our age and circumstances. நம்முடைய வயது சூழ்நிலை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை மாத்திரமே பின்பற்றும்படியாக இந்த வேளையில கர்த்தர் உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். Next thing, his devotion. அவனுடைய அந்த கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். And Abraham, 5th verse, we could see, and Abraham took Sarah his wife, and Lot his brother's son, and all their substance that they have gathered, and the souls that they had gotten in Haran. And they went forth to go into the land of Canaan, and into the land of Canaan they came. ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். It is apparent that Abraham was fully surrendered and totally committed to the following the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை பின்பற்றும்படியாக தொடருகிறான். He took his immediate family and all his belongings with him. அவன் தன்னோடு கூட சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும் எடுத்து புறப்பட்டுட்டான். This reveals that he had no plans to turn back on God. திரும்பமாக வரப்போகிறதில்லை என்பதாக உணர்ந்துதான் அவன் புறப்படுகிறான். He has no plan to come to Haran when time permits. அங்கே சூழ்நிலை வரும் பொழுது ஆரான்ல திரும்ப வந்துடலாம். He never left anything in Haran. He started with all. அவன் ஆரான்ல கொஞ்சம் விட்டுட்டு போகல, திரும்ப வந்து பார்க்கலாம். ஒருவேளை அந்த இடம் நமக்கு சூட்டபிளா இல்லைன்னா, if that place is not suitable, we will come back to Haran. Because Haran is a place where we are familiar with. In Haran ரொம்ப நமக்கு பழக்கமான இடம். Oh dear friend, how many times your faith is talking that way? அன்பான நண்பனே, உடைய விசுவாசம் எப்படி எவ்வளவு அப்படிதான். If it is not suitable, of course God calls me. ஆண்டவர் அழைக்கிறார், உண்மைதான். ஆனா ஒருவேளை அங்க சௌகரியம் இல்லைன்னா, I could come back again to Haran. நான் மறுபடியும் ஆரானுக்கு வந்துடலாமே. What a sad thing it is. It's a pity that many of us are not like this. நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் விதமாக இருப்பது மிக வருத்தமான ஒரு காரியம். He wasn't planning to returning to Haran. ஆரானுக்கு வருவதை குறித்து அவன் திட்டம் இல்லை. Walking by faith requires total surrender. விசுவாச வாழ்க்கை என்பதில்
முழுமையான ஒப்பு கொடுத்தல் அவசியம். We cannot walk by faith and continue to depend on our past possessions or abilities. நாம் விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கடந்த காலங்கள், இப்ப இருக்கிறவைகள் அல்லது நம்முடைய திறமைகள் எதையுமே சார்ந்து வாழ முடியாதுங்க. God may not ask you to uproot your life and move to a foreign land, but we must be willing to surrender all we have in order to follow Him. ஒருவேளை இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் என்று தேவன் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிடிமானங்களை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு அர்ப்பணிப்பதே விசுவாசம். எனிதிங் லெஸ் இஸ் நாட் வாக்கிங் பை ஃபெய்த் அட் ஆல். இதற்கு குறைவானது எதுவுமே விசுவாச வாழ்க்கை அல்ல. Faith isn't needed as long as we feel as if we are in control and have the ability to make all the decisions. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை பிடித்து கொண்டு நாம் தீர்மானங்கள் எடுக்கும்படியான ஒரு நிலையில் வாழுகிற வாழ்க்கை அல்ல. Complete surrender. Faith becomes apparent as we surrender our lives to Christ. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதே விசுவாசம். How contrary to what we think. நம்ம சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசமானது இல்லைங்க. You see his destination. and போய் சென்றடைய இடத்தை நீங்க பாருங்க. 6th verse. And Abraham passed through the land into the place of Shechem, unto the plain of Moriah. And the Canaanite was then in the land. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். This is an interesting detail. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். Abraham left Haran to follow God without knowing where they are going. ஆபிரகாம் காரானை விட்டு எங்கே போறோன்றது தெரியாம புறப்பட்டுட்டான். He passed through the land and came to Shechem. அவன் அமிதமாக அதிலிருந்து போய் சீகேம் வரைக்கும் வந்துட்டான். He still hasn't heard anything new from the Lord, but he continues to walk by faith. ஆனா ஆண்டவர் அப்பவும் கூட எதுவும் புதுசா அவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். He was running, he was walking by faith, continuing on the faith of walk. அந்த விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். There has been nothing to reveal how much further they will travel and what they will face along the way. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. வழியில் என்ன பிரச்சனை இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. But Abraham is genuinely continually walking by faith. ஆனா ஆபிரகாம் உண்மையாக தொடர்ச்சியாக விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்தான். Our human nature doesn't like it, but that is often how the Lord operates. நம்முடைய மனுஷ சுபாவம் அதை ஏற்றுக்கொள்றதில்ல. எங்க போக போறோம், எப்போ போக போறோம், என்ன எது. We always have got inquisitive. When will we go? Oh, I am so tired. ரொம்ப களைப்பா இருக்கிறேன். Human mind doesn't cooperate. மனித சிந்தை அங்கு செயல்படுவதில் குறைபாடு. There are times when we reveal specific details, and at other times all we have is the command to follow. சில சமயங்களில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கலாம். சில சமயங்கள், அநேக சமயங்களில் நம்ம அவரை பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தெரியாது. Nothing, there is nothing, but we have to follow him. அவ்வளவுதான். It is easy to get discouraged and off course at times like this. விதமான ஒரு சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு. There are times when we literally beg for a word from the Lord and yet we hear silence. சில சமயங்களில் சூழ்நிலைகள் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏன் ஏன், why oh God, why oh God, but no voice from God. ஆனா ஆண்டவரிடத்துல எந்த சத்தமும் இல்லை.
So many whys are there in our lives, but no answer comes from God. அநேக வேளைகளில் ஏன் என்ற பலவிதமான கேள்விகள் நம்மிடத்தில் எழும்புகிறது, ஆனா பதிலோ வரவே இல்லை. It has taken so much. I mean, crying out many years, but no answer. அநேக வருடங்களாக நான் கதறிக் கொண்டிருக்கிறேன், ஆனா பதில் இல்லை. Dear people, even in that situation, அந்த சூழ்நிலையிலும் we must continue to walk by faith, trusting the Lord and adhering to His lost instruction. அவரை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் தொடருவதே, வேற ஒண்ணுமே இல்லைங்க. Follow me, என்னை பின்தொடர. That is the only command altogether. சொல்லப்போன அவ்வளவு மாத்திரம் தான், என்னை பின்பற்றி வா. Looking unto Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான அவரை நோக்கி. Many times in your life, probably you may ask God, why Lord? Why is this difficulty in my life? ஒருவேளை ஆண்டவரிடத்தில் சமயங்களில் ஆண்டு எனக்கு இந்த கஷ்டம். Why this sickness, oh God, to me? எனக்கு ஏன் இந்த வியாதி ஆண்டவரே? Why? Oh God, I am so much fed up with this. ஆண்டவரே, இதனால நான் தளர்ந்து போனேன், இளைத்து போனேன். No answer from God. தேவனிடத்திலிருந்து பதில் இல்லை. I tell you, dear friend, never be discouraged. சோர்ந்து போகாத. The God who called you will never let you down. உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிட்டு விட மாட்டார். There is a purpose even in His silence. அவருடைய அமைதியிலும் கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. Never doubt Him. அவரை சந்தேகிக்காத. The third thing, the reassurance in the call. இந்த அழைப்பில் அவர் கொடுக்கும்படியான நிச்சயம். 7 to 9, 12, Genesis 7 to 9. இவ்விதமாக இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கும்படியான அந்த அழைப்பை குறித்து பார்க்க, the Lord appeared unto Abraham and said, unto thy seed will I give this land. Oh, 7th verse, the first portion of it. And the Lord appeared unto Abraham and said, unto thy seed I will give this land. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். He could hear God's voice now. அவருடைய சத்தத்தை இப்ப அவன் கேட்கிறான். We don't know how long they have traveled or exactly how far they have gone. But in His time, the Lord offers a word of encouragement. ஆபிரகாம் எவ்வளவு காலம் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருந்தானே தெரியல. எவ்வளவாக அவன் நிச்சயமாக எந்த தூரத்துக்கு போனானே தெரியல. ஆனா ஆண்டவர் தம்முடைய சரியான நேரத்தில் அவனை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அனுப்புகிறார். Their walk of faith had not ended. But God promised Abraham that his children would possess the land. He now journeyed through. எவ்வளவு காலம் அந்த அவனுடைய விசுவாச வாழ்க்கையின் தொடர் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள். Just as the Lord reassured Abraham and strengthened his faith, we too have many precious promises that enable us to continue faith. ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அவ்விதமாக வேதத்தில் பின்பற்றும்படியாக அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இல்லாமல் இல்லை. We are not home yet, but we must continue to follow the Lord. இன்னும் வீட்டை போய் சேரல, ஆனால் ஆண்டவரை நாம் பின்தொடர வேண்டும். Abraham's descendants would benefit from his faith. அவனுடைய விசுவாசத்தின் மூலமாக அவனுடைய சந்ததியார் பிரயோஜனப்பட போகிறார்கள். We can leave a legacy of faith that will benefit our children and future generations. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம பிட்டு செல்லலாம். You see the promise. வாக்குத்தத்தத்தை பாருங்க, 7 and 8.
And the Lord appeared unto Abraham and said, Unto thy seed will I give this land. And there builded he an altar unto the Lord, who appeared unto him, and he removed from thence unto a mountain on the east of Bethel, and pitched his tent, having Bethel on the west, and Ai on the east, and there he builded an altar. He built an altar unto the Lord, and called upon the name of the Lord. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அது சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெயத்தேலுக்கு கிழக்கே இருக்க மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். Although still uncertain where the Lord was leading, Abraham was faithful to offer praise and worship the Lord. இன்னும் எப்படி எங்க போறோன்றது ஆபிரகாமுக்கு இனிமே முழுசா தெரியல. ஆனா பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை துதித்து ஆராதித்தான். He prayed unto the Lord as he journeyed in the way. வாழ்க்கையின் தொடர்ச்சியில ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், துதித்தான். He was dependent on the Lord and he wanted to enjoy close fellowship, and he assured of continued guidance. ஆண்டவரை மாத்திரமே அவன் சாழ்ந்து வாழும்படியான வாழ்க்கையில் அவருடைய ஐக்கியத்தை மாத்திரமே விரும்பினான். It is easy to become discouraged when we are faced to walk by faith. இந்த விசுவாச வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்ம சோர்ந்து போகலாம். There are times when it seems as if our prayers are unanswered. நிறைய சமயங்கள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே கூட என்று எண்ணிக்கொள்ளலாம். We may even feel alone in the journey, but that is no time to abandon our faith. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தனிமையான ஒரு உணர்வை கொண்டவர்களாய் கூட வாழலாம். Never give up. விட்டுடாத. Even when we can't see the hand of God, we must trust him. அவருடைய கரத்தை பார்க்க முடியலன்னா கூட அவரை நாம் பின்தொடர வேண்டும், அவரை நம்ப வேண்டும். Even when we are filled with fear and doubt, we must continue to praise the Lord and seek his guidance in prayer. நம்முடைய வாழ்க்கையில பயம் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நோக்கி ஜெபிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. Jesus continued to pray unto the Father in his dying moments on the cross. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் நேரத்திலும் கூட பிதாவை நோக்கி ஜெபித்தார். We must do all we can to maintain close fellowship as we walk by faith. இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு நெருக்கமானவர்களாக எப்பொழுதும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Persistence. அவன் தொடர்ச்சியா எப்படி வாழ்றான் பாருங்க. 9th verse. And Abraham journeyed, going on still toward the south. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். He was continuing his journey. அவனுடைய பிரயாணத்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். Again Abraham doesn't have anything specific. இங்கேதான் இன்னும் தெளிவான ஒரு காரியம் கூட ஆபிரகாம் கொடுக்கப்படவில்லை. He continues his journey toward the south. தெற்கை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணுகிறான். He is simply following the Lord, walking by faith. ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து அந்த விசுவாச வாழ்க்கையில் பின்தொடர்கிறான். God doesn't offer any new direction, and Abraham is persistent in following the Lord until he receives a new word. ஆண்டவர் அடுத்ததாக சொல்ல மட்டுமாக அவன் தொடர்ந்து அங்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். You must journey, you must journey. நீ பிரயாணம் பண்ணிட்டே இரு. I tell you, God has the best plan for you. உனக்காக தேவன் உன்னதமான திட்டத்தை கொண்டிருக்கிறார். This is where many of us struggle. நம்ம நிறைய அங்கதான் பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறோம். We can maintain the faith
for a while, but eventually we face discouragement and doubt. கொஞ்ச நேரத்துல விசுவாசமா இருக்கிறோம், ஆனா திண்ணல பார்த்தா அவிசுவாசம், சோர்வு, சந்தேகம் வந்துடுது. We find ourselves tempted to follow the path of our choosing or seek to work out a solution on our own. நம்ம ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே பார்த்து ஆகவே நமக்குன்னு ஏதாவது ஒரு வழியை நாம செஞ்சு கொள்ளலாம். How many times you are sidetracked from the path of God? எவ்வளவு வேலையில் ஆண்டவருடைய அந்த வழியை விட்டு நீ அப்படியே கொஞ்சம் திரும்பிடுறையே. You are sidetracked, dear friend. You think of your ability. உன்னுடைய திறமையை பார்க்கிற. You say it takes too long. ரொம்ப நேரம் ஆகுது. Oh, it's better to find out some shortcut. கொஞ்சம் குறுகிய வழியை பார்த்துக்கலாம். How many times you are going in that way and you suffer? நீ எத்தனை வேளையில் அவிதமா அந்த வழியில போயிட்டு நீ கஷ்டப்படுற. I don't know whether you are suffering now, today, because of that. அதனால இன்னைக்கு நீ அவிதமா கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியல. Because you have left the path of faith. அந்த விசுவாச வழியை விட்டுட்ட. You have given room to doubts and discouragement. அங்கே சந்தேகத்துக்கும் சோர்வுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்ட. Oh, they are all damned upon you. அதெல்லாம் மேல அப்படியே மூடி உன்னை அமுத்திருச்சு. But again rise up, I tell you, dear friend. மறுபடியும் எழு சகோதரனே. This is the call of God for you to follow him. இது அவரை பின்பற்றும்படியாக தேவன் அழைக்கும்படியான அழைப்பு. In those moments of despair, we must resist the temptation. சோதனையை நம்ம அப்படியே எதிர்த்து நிற்கணும். As Abraham, we must be persistent in the faith and continue walking in the path God has chosen us. ஆபிரகாமை போல தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து அவரை பின்பற்றி தொடரும்படியான வாழ்க்கைக்கென்று அவன் தெரிந்திருக்கிறதில் நம்மை பின்பற்றி போகணும். We can't see the way clear, but he sees it all. எனக்கு பாதை சரியா தெரியல, ஆனா அவருக்கு அது எல்லாமே தெரியும். We can't change our circumstances, but he can move mountains. சூழ்நிலையை நான் மாற்ற முடியாது, ஆனா எனக்காக மலையை தவிர்க்க முடியும். Keep walking by faith, following the Lord and trusting his word. இந்த விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து பின்தொடரு. தேவனுடைய வார்த்தையை நம்பு. His ways is always best. அவருடைய வழி எப்பொழுதும் சிறந்தது. This has been a challenging study. ஒரு பெரிய சவாலான ஒரு பாடம் இல்லைங்களா இது? Such a journey definitely required faith. இவ்விதமான ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமா விசுவாசம் இல்லாம நம்ம வாழ முடியுங்களா? சொல்லுங்க. Does it seem you are in the midst of an unknown journey today? ஏதோ ஒரு கண்ணு தெரியாத இடத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? Are you struggling to find direction and answers for the problem you face? உன்னுடைய பிரச்சனை சந்திக்கிறதுல ஏகலும் ஒரு வழியை தேடிட்டு போயிட்டு இருக்கிறியா? Are you walking the way God has led? ஆண்டவர் சொன்ன அந்த வழியில தான் நீ போயிட்டு இருக்கிறியா? If so, continue the path. தொடர்ந்து அந்த வழியில போ. If you have gone out, வெளியே போயிருந்தா come out to the old path. பழைய வழிக்கு திரும்ப வா. Come to him with your burdens and concerns. உன்னுடைய பாரங்கள் பிரச்சனைகள் தேவனிடத்தில் வா. Share your heart and he will provide the help you need. உன்னிடத்தில் உன்னுடைய பிரச்சனை அவரிடத்தில் பகிர்ந்து கொள், அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். This passage illustrates salvation as well. இந்த பகுதி ரட்சிப்பையும் கூட சொல்லுகிறது. Abraham was led from the place of sin and idolatry to a place of rest and provision in the Lord. பாவமும் விக்கிர ஆராதனை இருந்த இடத்தை விட்டு ஆபிரகாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்தான். He left the old life influenced by sin and walked by faith with the Lord. பழைய பாவத்துக்குரிய வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத தரிசித்து வாழுகிற வாழ்க்கையை விட்டு விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கைக்கு வந்தான். If you have yet to respond to the call of salvation in Christ, come to him in faith and repentance. நீ ரட்சிக்கப்படலன்னா உடைய வாழ்க்கை நெருக்கத்தின் மத்தியில மனம் திரும்புதலோடு தேவனிடத்துல வா. He stands ready to save you and grant you eternal life. அவர் உன்னை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பார். Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான விசுவாச வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆவியானவரே, அநேகரோடு கூட பேசியிருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.